எல்லாருக்கும் வணக்கங்க. இட்லி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெனு கார்டுலேயே மேலே அதுதான் இருக்கும். பழைய காலத்துலலாம் போர்டே வச்சுருப்பாங்க ஹோட்டலில், மேலே ஃபஸ்ட்டு இட்லி அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் விலை போட்டிருப்பாங்க. இன்னும் அதுதான், அதுக்கு ஈக்குவலாலாம் இல்லை. நம்ம வாரத்தில் ஏதோ ஒரு நாள் திடீர்னு பிரியாணி சாப்பிடுவோம், ஏதோ ஒரு இடத்துல செலவு பண்ணால் கூட திருப்பி திங்கக்கிழமை காலையில் 2 இட்லிப்பா அப்படின்னு சொன்னால் தான் அது ஒரு சந்தோஷம். அதுவும் உங்களுக்கு ஒரு வேளை 50 வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இட்லியை பார்த்தாலே அது ஈர்க்கும். அதுதான் நிஜம், அதுதான் வாழ்க்கை. அதுலேருந்து நீங்கள் விலகவே முடியாது. அது வயசானவங்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பேஷண்ட்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இட்லினா இட்லி தான். உலகம் பூரா இருக்குது. சரி, எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னு சொன்னால், தஞ்சாவூர்லேயும் ஒரு கடை இருந்திருக்குங்க. எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, எப்படிடா நம்ம அதை விட்டோம் அப்படின்னு சொல்லி. 5 ரூபா இட்லி சாப்பிட்ருக்கேன், 10 ரூபா இட்லி, 20 ரூபா இட்லி, 25 ரூபா இட்லி, 40 ரூபா இட்லி, அதுக்கு மேலே கூட நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த ஃபீல் எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்படி தொட்டு அதை பார்க்குறப்பே தெரிஞ்சிருச்சு இது ரொம்ப நல்ல இட்லி அப்படின்னு சொல்லி. அந்த இட்லி கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். இளையராஜாவுக்குமே இட்லி ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த பாட்டை அவர்கிட்ட எடுத்துக்கலாம், ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். சார் போடுங்க சார், பார்த்துக்கலாம். ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், ஆடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ, நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆமாங்க, அப்படியே வந்தீங்கன்னா குழந்தையேசு கோயில், அதை அப்படியே தாண்டி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மேக்ஸ், அது இப்போ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டினீங்கன்னா தம்பி விலாஸ்ன்னு இருக்கும். அதை தாண்டினீங்கன்னா லக்கி மாடுலர் கிச்சன். இதே பேரில் 3-4 கடை இருக்குது. இதே ரோட்டில் குழம்பிடாதீங்க. அந்த மாடுலர் கிச்சனை தாண்டினீங்கன்னா அப்படி ஒளிஞ்சிகிட்டு இருக்கும் இந்த கடை. இந்த கடையினுடைய அமைப்பே வித்தியாசமாக இருக்கும். அண்ணாமலை படத்தில் மவுண்ட் ரோட்டுக்குள்ளேயே அந்த மாடெல்லாம் அவர் வளர்ப்பார்ல, அது மாதிரி மெயின் ரோட்லேயே இந்த கடை இருக்கும், ஆனால் ஒளிஞ்சிருக்கும். அப்படி தான் என் உள் மனசு சொன்னிச்சு. அப்படி உள்ளே போனீங்கன்னா ஒரு 3 டேபிள் போட்டிருக்கோம். எல்லா சேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இருக்கும். அப்படி நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் 16 கேலண்டர் இருக்கும். எல்லாம் சரியாக கிழிச்சிருக்குங்க. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். ஏன்னா இவங்க எதை செஞ்சாலும் திருத்தமாக தான் செய்வாங்க. அப்படி உள்ளே போனீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு 3 அடுப்பு, அது அப்படியே சாணம் பூசி அப்படியே நெத்தியில் போட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே அது எரியிற காட்சியில் இருக்குல்ல, நம்மளை அறியாமலே கன்னத்தில் போட்டுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த அமைப்பு இருக்கும். இந்த அம்மா தாங்க, இவங்க பேர் பூமயில். கடவுள் இவங்க கையில் நிறைய அற்புதத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த பெரியவர் இருக்கார்ல, இவரை பாருங்கள். இவர் பேர் சண்முகநாதன் பேர். இவரை எல்லாரும் சொல்கிறப்பே அப்படி தான் சொன்னாங்க, அவர் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தில் சரியாக இருக்கிறவங்களே அப்படி தான் எல்லாருமே நம்ம பார்க்குறோம். அவர் கட் அண்ட் ரைட்லாம் இல்லை, தான் உண்டு வேலை உண்டு, எனக்கு இது போதும், என்கிட்ட இருக்கிறத மக்களுக்கு அன்பாக கொடுப்பேன், சரியாக கொடுப்பேன், என் பேரனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்பேன் அப்படிங்கிறத வைராக்கியமாக வச்சுருக்கேன். ஏன்னா இவங்க பரம்பரையே இந்த உணவு தொழிலில் தான் இருக்காங்க. அப்படி இந்த பையனை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஜீன்ஸு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னால வித்தியாசமாக இருப்பார். ஒரு ஜிபா மாதிரி ஒரு ஷர்ட் போட்டு. இவர் பேர் சுந்தர விநாயகம்னு பேர். அப்படியே இந்த கடைக்கு அப்படியே பொருத்தமாக இருப்பார். இவங்கள பாருங்களேன், இவங்க பேர் பரமேஸ்வரி, இந்த வீட்டு மருமகள். மருமகள் மாதிரிலாம் இல்லைங்க, அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே மகள் மாதிரியே எல்லாருக்கும் அவ்வளோ அன்பாக இருக்காங்க. இந்த பையன் பேர் தன்வந்த். நல்ல பையங்க, நல்ல அவன் பேசுனதெல்லாம் கேட்க கேட்க ஆசையாக இருந்துச்சு. நல்ல நிதானமாக நல்ல அந்த உலகத்தை புரிஞ்சிருக்கிறாப்புல அந்த பையன். நம்ம வீடுனா என்ன, அப்பா தாத்தா எல்லாரையும் அவனுக்கு புரியுது. இட்லியெல்லாம் அப்படியே ஊற்ற ஆரம்பித்து அந்த இட்லி எடுத்து அந்த தட்டிலேருந்து அப்படி எடுத்து அந்த ஆவி பறக்கிறப்போ ஒரு வாசனை வரும். இட்லிக்கு ஒரு வாசனை இருக்குல்ல, ஐயோ அப்படி இருந்துச்சுங்க.
வீட்டில விசேஷங்க மனசெல்லாம் மந்த்ரா. என்னடா இதுக்கு இவ்வளோ பீடிகன்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எனக்காக நீங்கள் ஒரு தடவை போய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இலையில வச்சு அப்படி அந்த இலையில வச்சதுக்கு அப்புறமும் எடுத்தோன்னே கிள்ளி சாப்பிட்றாதீங்க. அப்படியே கொஞ்சம் தொட்டு அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இல்லை நான் அவ்வளோ அங்கே எனக்கு சரியாக வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்சல் வாங்கிறதுக்கு ஒரு கேரியரை எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்த இட்லியை நோகாமல், அதுக்கு எதுவும் இடைஞ்செல்லாம் ஆயிடக்கூடாது, அந்த இட்லியை அப்படியே பத்திரமா வாங்கிட்டு வாங்க. அமுக்க கூட அமுக்காதீங்க. அப்படியே அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் அந்த தேங்காய் சட்னி, அந்த சாம்பார், ரெண்டு இட்லி, இல்லை ஒவ்வொரு இட்லிக்கு கொஞ்சோண்டு, ஒரு இட்லி சாப்பிட்றப்ப கொஞ்சோண்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. இன்னொரு இட்லிக்கு சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. இன்னொரு இட்லிக்கு அந்த தக்காளி கார சட்னி தனித்தனியாக சாப்பிடுங்க. ஏன்னா அந்த அம்மா ராத்திரி 10 மணிக்கு தான் மாவே அரைக்க ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி 12:30 மணிக்கும் அரைப்பாங்களாம். இல்லை 1 மணி கூட சில நேரத்தில் ஆகிடும் சார். அப்போ தான் புளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி தனியாக ஊற வச்சு, உளுந்து தனியாக ஊற வச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா இருக்குது. தந்தானே 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 நானே தானானே நான், தந்தானே 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 நானே தானானே நான். இன்றைக்கி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு நம்ம போனாலும் இந்த பூமயில் அம்மா இதெல்லாம் சரியாக வராது சார், இது இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக செய்கிறாங்க. இல்லை சார் எனக்கு இப்படி தான் சார் வரும் அப்படின்னு சொல்லி ராத்திரி 1 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கிறப்ப இந்த மருமகள் பையன்லாம் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுறாங்க. எல்லாம் முடித்து இந்த சட்னி சாம்பார் இது எல்லாத்தையும் வச்சு உப்பு பார்க்குறதுக்கே 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்கங்க. இந்த அவர் சொல்கிறாரு கேளுங்களேன். நானும் இந்த உப்பு பார்க்குறதுனா ஏதோ ஒரு சாதாரண விஷயம்னு நினச்சேன், பெரிய மேட்டராக இருக்கேன். அப்போனா உப்பு போடாமல் செய்வீங்களா? உப்பு போட்டு தான் சார் செய்வோம். 10 மத்தாக்கு போடுறது. சரி. மருமகளும் பையனும் அரை உப்பு சாப்பிடுவாங்க. மருமகளும் பையனா அரை உப்பு? ஆமாம். சரி. நான் 3/4 உப்பு சாப்பிடுவேன். சரி. என் ஒய்ஃபு முழு உப்பு சாப்பிடுவாங்க. உங்க வீட்டுக்காரங்க முழு உப்பு? அப்பனா நீங்க இப்ப உப்பு போடுற அளவு இப்ப நான் 3/4 எடுத்துக்கிறதா அரை உப்புன்னு எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது? 3/4 அரைக்கா. 3/4 அரைக்காதான் கணக்கு. ஆமா, அதுதான் மக்களுக்கு பிடிக்குது. ரைட். இது அப்பனா தினமும் நடக்குமா? ஆமா ஆமா. தினமும் இதை சமைச்சு இங்க வச்சிடணும். ஒவ்வொன்னா பார்த்துட்டு தான் அங்க போவோம். ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி கேட்கறாங்களே, கொடுக்க மாட்டேல? உப்பு சரி பண்ணாதான் டேபிள் பண்ணாதான் கொடுப்போம். ஆமாங்க. 5 நிமிஷம் உட்காந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டாந்து வச்சா மணி 8:30ங்க. நானே போனோன்னே, ஏன்னா அப்போ 2-3 பேர் கேட்டாங்க. இல்லை சார் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்னப்பா இட்லி ரெடி சட்னி ரெடி கொடுத்துட்டா என்ன அப்படின்னு தான் நினச்சேன். அந்த எல்லாத்தையும் சரியாக வச்சு சரியாக கொடுத்தா தான் அவங்களால முடியுது. அவங்க 4 பேர் முழுசாக உழைக்கிறாங்க. 8:30 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, 10:30 வரைக்கும் டிஃபன் போயிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த கடை தெரியுது, எனக்கு மட்டும்தான் தெரியல. எல்லாருமே சரியாக சாப்பிட்றாங்க. சுண்டல் ஒன்றுங்க, அந்த கருப்பு கொண்டகல்ல அந்த சுண்டல் இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க விலையெல்லாம் வெறும் 10 ரூபாய்க்கு 1.5 கரண்டி, அது 2 கரண்டியை வைக்கிறாங்க. 3 இட்லி ஒரு சுண்டல் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீனா அது எப்படி இவங்க அதை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆம்லெட் ஆஃப் ஆயில் மட்டும் உண்டு. நைஸ் ஊத்தாப்பம், எப்போ போனீங்கன்னாலும் நைஸ் ஊத்தாப்பம் சாப்பிடுங்க. தோசை எல்லாமே ஒரே விலை தான். இதெல்லாம் 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இந்த இட்லி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரூபா தான். நானே பேசிகிட்டு இருக்கேன்ல. இந்த வெள்ளை சட்டை போட்ட காரர் என்ன சொல்கிறாரு அப்படி கேளுங்களேன். நான் இவங்க அப்பா காலத்துலேருந்து 1982 82 ஃபஸ்ட்டு கடை வச்சுருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் குழந்தைய ஸ்கூல் பக்கத்தில் வச்சுருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் இங்கே வச்சுருக்காங்க. ரைட், ஓகே. இந்த கடையோட ஸ்பெஷல் என்னங்கய்யா? மெதுமையான இட்லி, மெதுமையான இட்லி, சூப்பர் சாம்பார், சூப்பர் சட்னி, ஓ சூப்பர் மாஸ்டர்னு இந்த இடத்துல யாரை சொல்றிய? அவங்க குடும்பம், குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவி பையன் மருமக. ஆனால் அந்த நெருப்புல நிக்கிறப்பே பயமா இருக்குல்ல. அவங்க அனுபவப்பட்டு போயிட்டாங்க. நம்மளால நிக்க முடியாது. ஆனா அந்த இட்லியில என்னமோ அவங்க பண்றாங்க. கைப்பக்குவம், அந்த கைப்பக்குவம் அதை சாப்பிட்டு வீட்டுல கூட கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கடை 8:30 மணிக்கு மேல திறப்பாங்க. ஓ, அது ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. 8 மணிக்கு கெஞ்சினா கூட கொடுக்க மாட்டேன். கிடைக்காது. 8:30 மணிக்கு தான். ஆமாங்க. அந்த பெரியவர் உப்பு பாக்குறேன்னு 5 நிமிஷம் பாக்குறாரு. அது ஒன்னு டேஸ்ட் பார்த்து கொடுப்பாங்க. மெதுவா தான் கொடுப்பாங்க. பொறுமையா தான் இந்த கடைக்கு வரணும், பொறுமையா சாப்பிடணும். உடல் ஆரோக்கியமா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. மத்தியானம் வெரைட்டி ரைஸ் கொடுப்பாங்க. தயிர் சாதம், குஸ்கா. சரி. தயிர் சாதம் குஸ்கா சாப்பிட்ருக்கீங்களா? ரெகுலரா சாப்பிட்டு இருக்கேன். ரெகுலரா குஸ்கா நல்லா இருக்கும். தயிர் சாதத்துல என்னங்க இருக்கு? இல்ல அதுவும் இருக்குல்ல.
ஓ அதுவும் இருக்குல்ல, அதுவும் இருக்குல்ல, இதுவும் கைப்பக்குவம் இருக்கு, அதுலயும் கைப்பக்கம் இருக்கு. உறுதியா சொல்லிடலாம், தஞ்சாவூருக்கு சத்தம் போட்டு சொல்லிடலாம்ல. சொல்லலாம். உங்க பேரை சொல்லிடுங்க. சௌரியப்பன். நான் எங்க வேணாலும் போய் சொல்லுங்க, எங்க போய் வேணாலும் சௌரியப்பன் சொன்னாருன்னு சொல்லிடுங்க. கேட்டீங்களா? தயிர் சாதம் அதுவும் இருக்குல்ல அப்படின்னு சொன்னார். நிஜங்க, இந்த தயிர் சாதத்துக்கு அவங்க எடுக்கிற அக்கறை இருக்குல்ல, அதுக்குள்ளே கேரட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு, சார் தயிர் நாங்களே உர ஊற்றிடுவோம், பத்தலை அப்படின்னா ஹட்சன் தான் சார் போடுவோம் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது நிஜம். அப்படி கிண்டி கொண்டாந்து மத்தியானம் வைக்கிறப்ப மணி 1:30ங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 10:30லேருந்து 11:30 வரைக்கும் அந்த பையன் தான் குஸ்கா செய்கிறாரு. அதுக்கு தனி அடுப்பு வச்சிருக்கிறார். அது என்னமோ ஒரு பெரிய வேள்வி மாதிரி அவர் செய்கிறாரு. அந்த குண்டானை வச்சு ஒன்று ஒன்றா போட்டு அது வேக அப்படி என்ன சொல்லலாம், அந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு அந்த வாசனை எல்லாம் வந்து அது குஸ்கான்னு தான் அவர் சொல்கிறாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அப்படி தட்டை போட்டு தம் போட்டுறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து தான் தம்மே உடைக்கிறாங்க. அப்படித்தான் அதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே அந்த கலரை பார்த்தாலே ஆசையாக இருக்கும். வீட்டில விசேஷங்க மனசெல்லாம் மந்த்ரா. ஏன் சார் வெங்காயம் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் எல்லாம் வெட்டி இருக்கு. அப்போ ஒரு 1.25க்கு மேலே தயிர் போட்டால் தான் சார் புளிக்காது அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு எம்டி சால்னான்னு ஒன்று செய்கிறாங்க. அதுவுமே இவர் தான் செய்கிறாரு. அதுக்குள்ளே அந்த வாசனை எல்லாம் சேர்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. மத்தியானத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் குஸ்காவும் தயிர் சாதம், ஊறுகாய். இந்த ஊறுகாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற பெரிய ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 கிலோவுக்கு பிராண்டட் விற்கிது, அதை தான் அவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. கேட்டால் விலை கொஞ்சம் சீப்பாக இருக்குது சார், செஞ்சால் செலவாயிடுது அப்படின்னு. இவங்களுக்கு அதெல்லாம் இல்லைங்க, இவங்களே எல்லாத்தையும் செய்கிறாங்க. இந்தா இவர் சொல்கிறார், கருப்பழகன்னா அப்படி சொன்னார் நம்ம சண்முகநாதன் சார் வந்து, சார் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பழகன் சார், அவர் என்ன சொல்கிறார் கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல, இந்த அவர் சொல்கிறார் கேளுங்களேன். நாகராஜன். ஆமாம். இல்லை வந்தீங்க அப்படியே ஸ்பீடாக வந்தோடனே ஒரு 5 இட்லி அப்படியே இறக்குனீங்க. அப்படி சாப்பிட்றப்ப நானும் 10 கடை பார்த்துருக்கேன். அதோட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இட்லி எப்படி இருக்குங்கிறீங்க? நல்லா மல்லிகைப்பூ மாரி இருக்கும். மல்லிகைப்பூ. ஆமாம். வெளியேன்னு எதுவும் கலக்காம எதுவும் கலக்காமல் அப்படி இருக்கு. ஆமாம். இல்லைங்க, இந்த வீடியோவை வீட்டுக்காரங்க பார்ப்பாங்க. அதனால ஒன்றும் பயம்லாம் இல்லை. சுண்டல் எடுத்து வைக்கும்போது எப்படி பாருங்க கலரா. கலரா கருப்பு கலர் சுண்டல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு, உடம்புக்கு நல்லது. நல்லது. காலையில் ஒரு 2 இட்லி இல்லை ஒரு 3 இட்லி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுண்டல் சாப்பிட்டா போதும், வயிறு நிறைவாயிடும். போய் வேலை பார்க்கலாம். நல்லா சாப்பிட்றவங்க 5 இட்லி சாப்பிட்டா போதும். 5 இட்லி சாப்பிட்டாலே போதும். இல்லை நானும் 40 வருஷமாக இட்லி சாப்பிட்றேயா, இப்படி இட்லி சாப்பிட்டதே இல்லை எங்கேயுமே. விலையும் கம்மி தான். விலையும் கம்மி தான். விலையும் 8 ரூபா தான். வெளியில் 10 ரூபா இட்லி 15 இட்லிலாம் ரொம்ப கல் மாதிரி இருக்கும். கல் மாதிரி இருக்கும். அந்த வெள்ளை வெளேர்னு அவர் அந்த மல்லிகைப்பூ மாதிரி சொன்னதெல்லாம் மனசால சொன்னார். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:30 வரைக்கும் இந்த ஹோட்டல் இயங்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு அம்மா வர்றாங்க. அவங்களுமே அவங்க பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், அந்த வெங்காயம் வெட்டினதாக இருக்கட்டும், அப்படி ஒரு நிதானம், எல்லாமே பளிச்சுன்றும். அங்கே பாத்திரமாக இருக்கட்டும், அடுப்பாக இருக்கட்டும், எல்லாருடைய முகமுமே சரி அப்படியே பளிச்சுன்னு சிரித்த மாதிரியே இருப்பாங்க. இந்த மருமகள் வந்து உள்ள எல்லாத்துக்கும் ஹெல்ப்பு தான். அவங்க அந்த சட்னியை கொண்டாந்து அதுக்குள்ளேயே ஒரு கடைக்குள்ளே ஒரு ஸ்டூல் இருக்கும், அதுக்கிட்ட வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. காலையில் 8:30 மணிலேருந்து ஒரு 10:30 வரைக்கும், ஏன் 11 மணி வரைக்கும் கூட டிஃபன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1:30லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் குஸ்காவும் தயிர் சாதமும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஊறுகாயெல்லாம் கொடுக்குறாங்க. இவ்வளோதாங்க அவங்க மெனுவே. இதுதான் எங்களால் செய்ய முடியுது சார் அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப எனக்கு கூட ஒரு மாதிரியாக அதை நம்பலை. ஆனால் அவங்க இயங்கின ஸ்டைல், ஒவ்வொருத்தரும் காய் வெட்டுறதுலேருந்து, அடுத்த நாளைக்கு உள்ள சாம்பாருக்கு காய் அவங்க வெட்டுற காட்சியிலேருந்து, குஸ்காவுக்கு அவங்க எவ்வளோ மெனக்கடுறாங்க, ஒரு மாவு அரைக்க அவங்க எவ்வளோ செலவும் படுறாங்க, இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப 4 பேரால் இவ்வளோ தான் முடியும். அதே மாதிரி ஏன் இவங்க ராத்திரியில் கடை வைக்கல, ஒரு காலத்தில் வச்சுருந்துருக்குறாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வீடியோவை காட்டுறேன். எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை, நீங்களே பாருங்கள். அதனால் அவங்களால நைட்டில் கடை வைக்க அவங்க விருப்பமும் இல்லை, அவங்களால நடத்தவும் முடியாது. அதுதான் உண்மை. அவங்க பாட்டுக்கு ஓரமாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது என்னைக்காவது இந்த கடை
வேறு இடத்துக்கு மாறுனுச்சுன்னா ஒருவேளை இங்கே நைட்டில் நம்ம டிஃபன் சாப்பிட்லாம், இல்லாட்டி ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தாங்க. பாட்டை போடுங்க எடிட்டர் சார். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமக்கு செல்வம். செய்யும் தொழிலே தெய்வம். நன்றிங்க.